இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவை இன்று தாயாம் திருவையோடு சேர்ந்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திருவிழாவினுடைய வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். ஹாப்பி ஃபீஸ்ட். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று ஒரு இரு சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல பசி எடுக்கக்கூடிய இந்த டைமில், களைப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமா ஃபாதர்? அது ஒன்றா மாற்றிடக்கூடாதா? பிரச்சனை இல்லை, ஒன்றாவோட மாற்றிக்கலாம். ஆனால் இன்றைக்கு இறைவன் இந்த வாசகங்களை படிக்கிற போது இந்த ரெண்டு காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை என்னுடைய மனதிலே தந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கொடுக்கணும் என்ற வார்த்தையை கொடுக்காமல் போனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு தான் பிரச்சனை. ஆக இரு சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று முதல் வாசகத்தில் இருந்து ஒரு சிந்தனை, ரெண்டாவது நற்செய்தி வாசகத்தில் இருந்து ஒரு சிந்தனை. ரொம்ப சுருக்கமாக வேகமாக நாம் இதை சிந்திப்போம். இன்றைக்கு முதல் வாசகத்தில் எசையா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10 முதல் 14 மற்றும் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு இறை வார்த்தை வாசித்திருக்கிறோம். என்ன வாசித்தோம் என்றால், ஆகாசி என்கின்ற ஒருவருக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த ஆகாசி யார் என்றால், யூதா நாட்டினுடைய மன்னன். யூதா நாடு என்பது என்ன? இஸ்ரேல் மக்கள் 12 கோத்திரங்கள், அவர்கள் ஒன்றாக சென்று கானான் தேசத்தை அடைகிறார்கள். ஆனால் அவர்கள் இரு குழுவாக பாகமாக பிரிக்கப்படுகிறார்கள். ஒன்று இஸ்ரேல் நாடு, அதனுடைய தலைநகரம் சமாரியா. இன்னொன்று யூதா நாடு, அதனுடைய தலைநகரம் நீங்கள் தான் சொல்லணும், எருசலேம். எருசலேம். ஆக ரெண்டு, ஒரே நாடு ரெண்டாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று இஸ்ரேல் நாடு, அதனுடைய தலைநகரம் சமாரியா. இன்னொன்று யூதா நாடு, அதனுடைய தலைநகரம் எருசலேம். இப்போ ஆண்டவருடைய கோவில் எங்கே இருக்கிறது? எருசலேமில் இருக்கிறது. இந்த ஆகாஸ் என்பவன் யூதா நாட்டினுடைய மன்னன். யூதா நாட்டினுடைய மன்னன். ஆக எருசலேம் யாருடைய கண்ட்ரோல் இருக்கு? ஆகாஸ் என்கிற மன்னனுடைய கண்ட்ரோல் இருக்கு. அவன் தான் அந்த மக்களை வழிநடத்துகிறான். இப்போ இன்னைக்கு வாசித்த வாசகத்தில் ஆகாசை பார்த்து இப்படியாக சொல்லப்படுகிறது, கடவுள்கிட்ட இருந்து ஒரு அரும் அடையாளத்தை கேளு. கடவுளிடம் இருந்து அரும் அடையாளத்தை கேளு. அந்த அரும் அடையாளம் எப்பேற்பட்ட அரும் அடையாளமாக இருந்தாலும் பரவாயில்லை. என்ன சொல்றாங்க? வானத்திலேயோ அது பாதாளத்திலேயோ நீ அரும் அடையாளம் கேள் என்று எசையா இறைவாக்கினபடியாக ஆகாசுக்கு இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. ஒரு புதுமையை கேளு, ஒரு அரும் அடையாளத்தை கேளு. ஆகாஸ் என்ன சொல்றாரு? நான் கேட்க மாட்டேன், நான் ஆண்டவரை சோதிக்க மாட்டேன். இதுவரையும் ஓகே, இதுவரையில் நமக்கு புரிஞ்சுது. அது பின்பாக எசேயா இறைவாக்கினர் சொல்ற வார்த்தை தான் நமக்கு புரிய மாட்டுது. எசேயா இறைவாக்கினர் கோபப்படுகிறார். என்ன சொல்றாரு? தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ, என் கடவுளின் பொறுமையை கூட சோதித்து பார்க்கிறீர்களோ என்று சொல்றார். ஆக்சுவலி ஆகாசு கடவுள் நான் சோதிக்க மாட்டேன்னு தான் சொன்னார். நீ ஆண்டவரிடம் அருமடையாளத்தை கேளு அப்படின்னு எசையா சொல்லுகிற போது ஆகாஸ் சொல்றாரு, நான் சோதிக்க மாட்டேன். அப்போ ஏன் எசையா இறைவாக்கின்னு கோபப்பட்டாரு? ஏன் சோதிக்கிறீங்க, கடவுளை சோதிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. சோதிக்க மாட்டேன்னு சொன்ன ஆகாசிடம் ஏன் கடவுளை சோதிக்கிற அப்படின்னு கேட்கிறார். புரியுது நான் சொல்றது? நான் ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஆகாசிடம் எசையா சொல்லுகிறார், நீ ஆண்டவரை சோதிக்கிற. நீ அருமடையாளத்தை கேளுன்னு சொல்லி எசையா இறைவாக்கிட்டு தான் சொல்றாரு. ஆண்டவரை சோதி, அருமடையாளத்தை கேளு, புதுமையை கேளு எசையா சொல்றாரு. ஆனால் ஆகாஸ் சொல்றாரு, இல்லை நான் கடவுளை சோதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஆகாசிடம் எசையா சொல்றாரு, நீ கடவுளை சோதிக்கிறியா அப்படின்னு சொல்றாரு. என்ன நடந்தது? இந்த வாசகத்தினுடைய பின்னணிக்கு நாம் செல்வோம். இந்த வாசகம்
எசையா இறைவாக்கினர் காலத்தில் அல்லது ஆகாசு மன்னனாக இருக்கக்கூடிய காலத்தில் இஸ்ரேல் நாட்டினுடைய மன்னனாக ஒருவன் இருக்கிறான். அவருடைய பேரெல்லாம் நமக்கு மனப்படமாக மனசில் நிற்காது, விட்டுடுவோம். இஸ்ரேல் நாட்டினுடைய மன்னனாக இருக்கிறான். ஆகாசு யூதா நாட்டினுடைய மன்னன், இஸ்ரேல் நாட்டுடைய மன்னன் ஒருவர் இருக்கிறார். சிரியா நாடு, பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறிய நாடு, அதனுடைய மன்னன் ஒருவன் இருக்கிறான். இப்போ என்ன செய்கிறாங்க, இந்த சிறிய நாட்டு மன்னனும் இந்த இஸ்ரேல் நாட்டு மன்னனும் ஒன்று சேர்கிறார்கள், கூட்டாளிகளாக மாறுகிறார்கள், கூட்டணி சேருகிறார்கள். சேர்ந்து எருசலேம் நாட்டின் மீது அல்லது யூதா நாட்டின் மீது படையெடுக்கிறார்கள். ரெண்டு பேரும் மிக வலிமையான மன்னர்களாக, வலிமையான படைகளை வைத்த நாடுகளாக இந்த ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இப்போது ஆகாசின் மீது இஸ்ரேல் யூதா நாட்டின் மீது படையெடுத்து வருகிறார்கள். அவர்கள் படையெடுத்து வந்து அந்த நாட்டுக்குள்ளே வருகிற போது நிறைய பேரை அவர்கள் கொன்று ஓடுகிறார்கள் இந்த ரெண்டு பேரும். இப்ப இந்த செய்தி ஆகாசுக்கு தெரிவிக்கப்படுகிறது, இவங்க ரெண்டு பேரும் நம்ம நாட்டின் மீது படையெடுத்து வருகிறார்கள். பிரியமானவர்களே, இப்போது ஆகாசு பயப்படுகிறான். அவர்களை எதிர்த்து போரிட ஆகாசால் முடியல. இப்ப என்ன செய்கிறான், ஆகாசு மன வருத்தம் அடைகிறான். ஆகாசு தன்னுடைய நாட்டின் மீது படையெடுத்து வருகிற இந்த இருவரை எப்படி சமாளிக்கிறது? இந்த சமயத்துல எசையா இறைவாக்கினர் ஆகாசில வந்து சொல்றாரு, நீ ஆண்டவர்கிட்ட ஒரு அருமடையாளத்தை கேளு, ஆண்டவிடம் ஒரு புதுமையை கேளு, ஒரு அற்புதத்தை கேளு அப்படின்னு சொல்றார் எசையா இறைவாக்கு. ஏன்னா நீ கஷ்ட காலத்தில் இருக்கிற, இப்போ உனக்கு உதவி தேவைப்படுகிறது, எனவே நீ என்ன செய்யணும், கடவுளிடம் உதவியை கேளு. ஆனால் ஆகாசு இந்த மன்னன் கடவுளுடைய உதவியை கேட்கல. ஏன் அப்படின்னா, ஆகாசை பற்றி நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் எப்படிப்பட்ட மன்னன் என்றால், அவன் எருசலேம் நகரிலே இருந்தும் கூட, கடவுளுடைய புனிதமான நகரத்திலே இருந்து இஸ்ரேல் மக்களை அரசாண்டாலும் கூட அவன் வேற்று தெய்வங்களை வழிபட்டான். வேற்று தெய்வங்களை வழிபட்டான். யாவே கடவுளுடைய ஆலயத்தில் இருந்து கொண்டு, கடவுளுடைய புனிதமான நகரில் இருந்து கொண்டு, அந்த எருசலேம் ஆலயம் இவனுடைய ஆட்சியிலே இவனுடைய கண்ட்ரோலில் இருந்தாலும், யாவே கடவுளை பின்பற்றக்கூடிய இஸ்ரேல் மக்கள், யூத மக்கள் அந்த நகரில் இருந்தாலும் இவன் என்ன செய்தான், வேற்று தெய்வங்களை வழிபட்டான். முதல் தப்பு. இரண்டாவது, இவன் எந்த அளவுக்கு வேற்று தெய்வங்கள் மீது அவன் அக்கறை கொண்டிருந்தான் அல்லது அன்பு கொண்டிருந்தான், வேற்று தெய்வங்களை அவன் வணங்கினான் என்றால், தன்னுடைய மகனை வேற்று தெய்வங்களுக்கு பலியாக ஒப்பு கொடுத்தான். தன்னுடைய பையனையே வேற்று தெய்வங்களுக்கு அவன் பலியாக ஒப்பு கொடுக்கிறான். மூன்றாவது, தன்னுடைய நாட்டின் மீது படையெடுத்து வரக்கூடிய இந்த இரு மன்னர்களை சமாளிப்பதற்கு அவன் கடவுள்கிட்ட போகல, கடவுளுடைய உதவியை கேட்கல. அவன் யாருக்கிட்ட உதவியை கேட்டான் அப்படின்னா, அசிரிய நாட்டு மன்னனை கூப்பிடுகிறான். அசிரிய நாட்டு மன்னன் மிகப்பெரிய பலசாலி. அவன் சொல்றான், இந்த இரு மன்னர்கள், இஸ்ரேல் நாட்டு மன்னனும் இந்த சிரியா நாட்டு மன்னனும் என்ன படையெடுத்து வருகிறார்கள், உன்னுடைய உதவி எனக்கு வேண்டும் என்று அசிரிய மன்னனை நோக்கி போகிறான். அதற்கு அவன் உதவி செய்ய வருகிறேன் என்று அசிரிய மன்னன் சொன்னதுக்கு அவன் கொடுத்தது என்ன தெரியுங்களா? உதவி செய்ய வரக்கூடிய அசிரிய மன்னனுக்கு அவன் என்ன கொடுத்தான் என்றால், எருசலேம் ஆலயத்திலே காணிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிற, கடவுளுக்கு செலுத்திய பலி பொருளாக, காணிக்கை பொருளாக செலுத்திய பொன் வெள்ளியை, அது கடவுளுக்கு வந்தது, கோவிலுக்கு வந்தது, அதை எடுத்து இந்த அசிரிய மன்னனுக்கு கொடுத்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு என்று சொல்லுகிறான். இந்த சமயத்திலே தான் எசேயா இறைவாக்கினர் சொல்லுகிறார், நீ யாருடைய உதவியை கேட்க போற? ஒரு மன்னனுடைய உதவியை கேட்க போற, ஒரு சாதாரண மனுஷனுடைய உதவியை கேட்க போற. நீ யாருடைய உதவியை கேட்கணும்? நீ கடவுளுடைய உதவி கேளு, ஒரு அருமடையாளத்தை கேளு, ஒரு புதுமையை கேளு, கடவுளுடைய கிருபையை கேளு என்று சொன்னால், ஆகாஸ் என்ன சொல்கிறான்? நான் கேட்க மாட்டேன். நம்ம படிக்கும்போது ஆகாஸ் ஏதோ ரொம்ப நல்லவன் போல தெரிஞ்சது இல்லையா? நான் கடவுளை சோதிக்க மாட்டேன், கடவுளிடம் உதவியெல்லாம் கடவுளை அருமடையாளத்தை கேட்க மாட்டேன், நான் கடவுளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், கடவுளை நான் சோதிக்க மாட்டேன், ஏதோ நல்ல மனுஷனை போல நமக்கு தெரிஞ்சது.
ஆனால் அதுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய செய்தி என்ன? நான் அந்த கடவுளெலாம் நம்ப மாட்டேன். நான் யாரை நம்புவேன்? அசிரிய மன்னனை நம்புவேன், மனிதனை நம்புவேன், ஆனால் கடவுளை நம்ப மாட்டேன். பிரியமானவர்களே, இதுதான் இன்னைக்கு முதல் வாசகம். அதுதான் எஸ்ஏ இறைவாக்கின்னு சொல்லுகிறார். இந்த வாசகத்துக்கு பின்னாடி நம்ம படித்து பார்த்தோம்னா அங்கே சொல்வார், கடவுளுடைய வார்த்தை கடவுளுடைய வார்த்தை ஆகாஷ் மன்னனுக்கு வரும். நீ யாரோடு கூட்டி சேர்ந்தாயோ அதே அசிரிய மன்னன் உன்னை தோற்கடிப்பான். அதே அசிரிய நாட்டுக்கு நீங்கள் அடிமையாக போவீர்கள். நீங்கள் என்கிட்ட அடைக்கலம் தேடல, நீங்கள் மன்னனிடம் ஒரு மனிதனிடம் அடைக்கலம் தேடியதால் அவனே உங்களுக்கு எதிரியாக மாறுவான், அவனே உங்களை வீழ்த்துவான், அவனுக்கு நீங்கள் அடிமையாக போவீங்க என்று அந்த வாசகத்திலே நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இங்கிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, மனிதனிடம் தஞ்சம் புகுவதை விட ஆண்டவிடம் தஞ்சம் புகுவது மெய். பிரியமான, இன்றைக்கு நாம் இந்த வசனம்லாம் ரொம்ப மனப்பாடமாக வச்சிருக்கிறோம். ஆனால் அன்றாட வாழ்க்கையில் நாம் யாரிடம் தஞ்சம் புகுகிறோம் அல்லது யாரை அதிகமாக நம்புகிறோம்? நம்முடைய இக்கட்டான சமயத்தில் எஸ்ஏ இறைவாக்கின் ஆகாசிடம் சொல்ல, நீ கடவுளை நம்பு, மனுஷன் நம்பாத என்று எஸ்ஏ இறைவாக்கி சொல்லி இருந்தாலும் கூட ஆகாஷ் என்ன செய்கிறான்? கடவுள் என்னை விடுவிக்க மாட்டார், கடவுள் என்னை காப்பாற்ற மாட்டார், இந்த துன்பமான சமயத்தில் எனக்கு உதவி செய்யக்கூடியது ஒரு மனிதனாகத்தான் இருக்க முடியும் என்று அவன் அசிரிய மன்னனை உதவிக்கு தேடினான். கடவுள் அதை விரும்பவில்லை. பிரியமானவர்களே, திருப்பாடல் 34:4-5 வசனம் படிப்போம். திருப்பாடல் 34:4-5 வசனம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி கொடுத்தார். என்ன மறுமொழி? பதில் என்னவா இருந்துச்சு? ஆண்டவரிடம் நான் துன்ப நேரத்தில் துணை வேண்டினேன், அவர் எனக்கு மறுமொழி கொடுத்தார். என்ன மறுமொழி? அடுத்த லைன், எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். அதான் மறுமொழி. நான் ஆண்டவரிடம் உதவி கேட்கிற போது எனக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய மறுமொழி என்னன்னா, ஜஸ்ட் வேர்ட்ஸ் கிடையாது, சும்மா வார்த்தை கிடையாது. பார்த்துக்கலாம், ஒன்றும் ஆகாது, கவலைப்படாத, நான் உனக்காக வேண்டிக்கிறேன், வார்த்தை இல்லை. ஆண்டவருடைய மறுமொழி என்ன? இட் இஸ் ஆக்ஷன், அது செயல். என்ன செயல்? அவர் எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். தட் இஸ் ஆக்ஷன், இட் இஸ் நாட் த வேர்ட்ஸ். அவர் என்னை விடுவித்தார். அடுத்து, அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியாய் மிளிந்தனர், அவர்கள் முகம் அவமானத்துக்கு. ஆண்டவரை நம்புகிறவர்கள் அவமானத்துக்கு உள்ளாகுவதில்லை, மனிதனை நம்புகிறவர்கள் அவமானத்துக்கு உள்ளாகிறார்கள். ஆக இன்னைக்கு முதல் வாசகம் நமக்கு சொல்லுவது, பிரியமானவர்களே, கடவுளை நம்பினீங்கன்னா அவர் உங்களை கைவிடுவதில்லை, எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் விடுவிப்பார். இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே மனசுல ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு அச்சம், ஏதோ வருத்தம், கவலை இருக்கலாம். எல்லா வகை அச்சத்தினின்றும் எல்லா வகை பயத்தினின்றும் அவர் நம்மை விடுவிப்பார். அவர் நமக்கு மறுமொழி சொல்வார். அந்த மறுமொழி நமக்கு எப்படியாக இருக்கும் என்றால், அவர் நம்முடைய முகம் அவமானம் அடைய விடமாட்டார். இதுதான் இன்னைக்கு முதல் செய்தி. ஆக இன்னைக்கு ஒருவேளை இந்த அந்தோனியாவுடைய திருத்தலத்துக்கு மிகுந்த அச்சத்தோடு பயத்தோடு, எங்கே அவமானம் வந்து விடுமோ, எங்கே அசிங்கம் வந்து விடுமோ, அல்லது இழுக்கு வந்து விடுமோ, அல்லது மற்றவர்களால் நம்ம கேவலப்படுத்தப்படுவோமோ என்ற ஒரு பயத்தில் அச்சத்தில் வந்திருந்தீர்கள் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆண்டவருடைய முகத்தை பார், ஆண்டவரிடம் அடைக்கலம் தேடு, அவர் உன்னுடைய முகத்தை வெட்கப்பட விடமாட்டார். பிரியமான, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துக்கு நாம் செல்வோம். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு திருச்சபை நமக்கு ஒரு விழாவை கொடுத்திருக்கிறது. வேகமாக சில விஷயங்களை நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்வோம். பிரியமானவர்களே, தவ காலத்தில் இருக்கிற போது ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். தவ காலத்தில் இருக்கிற போது ஆண்டவர் இயேசுடைய பாடுகளை தியானிக்கக்கூடிய காலம், சிலுவை, மரணம், உயிர்ப்பு இவற்றை தியானிக்கக்கூடிய காலத்தில் இயேசுனுடைய பிறப்பு அறிவிப்பு விழாவை நாம் ஏன் கொண்டாடணும்? இல்லை, நான் சும்மா தான் கேட்டேன், நீங்கள் எப்படி முறைக்கிறீங்க? கேட்கக்கூடாத கேள்வியை கேட்குற நீ அப்படின்ட்டு. மார்ச் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் 10 மாதம் எங்கே இருக்குது? எண்ணி பாருங்க.
9 மாதம். நீங்கள் சொன்ன பதில் சரி, ஆனால் கவுண்டிங் தப்பு. 9 மாதம். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுப்பதற்கு எத்தனை மாதங்கள்? 9 மாதம். 10 மாதம்னு சொல்கிறோம், ஆனால் 9 மாதங்கள் சயின்ஸ். ஆக இன்றைக்கு வானதூதரால் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லுகிற இந்த நாளிலே வெறும் வார்த்தை சொல்லிட்டு போகலை. அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லுகிற போது இன்றைக்கு அந்த வார்த்தை மரியாவினுடைய வயிற்றிலே என்னவா மாறுது? கருவாக உதித்த நாள், உதிக்கிற முதல் நாள். ஆக இன்றைக்கு ஆண்டவர் இயேசு பிறப்பினுடைய அறிவிப்பு நற்செய்தியை அறிவிக்கிறார் என்றால் இன்றைக்கு அன்னை மரியாள் கருவுறுகிற முதல் நாளாக நாம் பார்க்கிறோம். ஆக இன்னிலிருந்து நாம் கணக்கெடுத்து பார்த்தோம் என்றால் டிசம்பர் மாதம் இயேசுனுடைய பிறப்பின் விழாவை நாம் கொண்டாடுகிறோம். 9 நாட்கள், 9 மாதங்கள் பிரியமானவர்களே. அதனால் இன்றைக்கு இந்த விழாவை நாம் கொண்டாடுகிறோம். யூத சமூகத்தில் கல்யாணம் என்பது 3 படிநிலைகளை கொண்டது. ஒன்று என்கேஜ்மெண்ட், 2வது பெட்ரோதல். இன்னைக்கு நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துறோம். என்கேஜ்மெண்ட்டையும் பெட்ரோதலும் ஒன்றா சேர்த்துறோம், நிச்சயதார்த்தத்தையும் ஒன்றா சேர்த்துறோம். 3வது திருமணம். யூத சமூகத்தில் இன்னைக்கு கூட வில்லேஜில் அந்த பழக்கம் இருக்குது நான் நினைக்கிறேன், இருந்ததுக்கு. ஆனால் இப்போ இருக்குன்னு தெரியல. என்னென்னா சிறு வயதிலேயே அப்பா அம்மா, டேய் உன் பொண்ணு என் பையனுக்கு, என் பையன் உன் பொண்ணுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு தெரியாது, பையனுக்கும் தெரியாது. ஏன்னா அவன் எல்கேஜி படிச்சுட்டு இருப்பான். சொல்ல புரியுங்களா? இதுதான் என்கேஜ்மெண்ட். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய பிள்ளை என் பையனுக்கும் என் பிள்ளை உங்களுடைய பொண்ணுக்கும் கொடுக்கணும் என்று பெற்றோர்கள் முடிவு செஞ்சிடுவாங்க. இது பிள்ளைகளுக்கு தெரியாது. பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருப்பாங்க. வளர்ந்த பின்னாடி அது கொடுக்கணும் என்பதற்காக ஒரு சின்ன அக்ரிமெண்ட், அதுதான் என்கேஜ்மெண்ட். யூத சமூகத்தில் ரொம்ப சின்ன வயசில் அவங்க முடிவு பண்ணுவாங்க என்கேஜ்மெண்ட். இது பெற்றோர்கள் செய்வது, முடிவு எடுக்கிற முடிவு. 2வது பெட்ரோதல், அதுதான் நாம் நிச்சயதார்த்தமாக கொண்டாடுகிறோம். நிச்சயதார்த்தமாக இப்போ வச்சிருக்கோம் பிரியமானவர்களே. அது பையனுக்கும் தெரியும், பொண்ணுக்கும் தெரியும். ஸோ அவர்கள் இவருக்கு இன்னாருக்கு இந்த பெண் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார், இந்த ஆண் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்று பிள்ளைகளுக்கு தெரியும். திருமணம் செய்து கொள்ளப் போகிறவர்களுக்கு தெரியும், நான் இவரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன். 3வது என்ன? திருமணம். அது நமக்கு தெரியும். பிரியமானவர்களே, நம்முடைய கலாச்சாரத்தில் இந்த என்கேஜ்மெண்ட் இருக்கு, அது நமக்கு தெரியும். திருமணம் என்பது நம்முடைய கலாச்சாரத்தில் ஒரு நாள் குறிக்கப்படும். அன்றைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நாம் என்ன செய்யும்? ஓலை எழுது அதெல்லாம் பண்ணுவோம். அது பின்பாக ஒரு நாள் ஆலயத்துக்கு வந்து திருப்பலி ஆற்றி அங்கே தாடி கட்டிட்டு அது பின்பாக நாம் அந்த திருமண நிகழ்வுகளெல்லாம் ரிசப்ஷன் அதெல்லாம் உணவு பரிமாறுதெல்லாம் செய்யும். திருமணம் முடிகிறது. பிரியமானவர்களே, யூத சமூகத்தில் திருமணம் என்பது எப்படி நடைபெற்றது என்றால், இன்னைக்கு வாசகத்துக்கும் கல்யாணத்துக்கும் சம்மந்தமே இல்லையா? ஏன் அதெல்லாம் பேசுறீங்க? சம்பந்தம் இருக்கு, அதனால் வருகிறேன். பிரியமானவர்களே, ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் தனக்கென அவன் ஒரு வீடு கட்ட வேண்டும். He should have a house, separate house. தனக்கென ஒரு வீடு கட்டிக்கொள்ள வேண்டும். அந்த வீடு கட்டிய பின்பு அவன் தன்னை மணந்து கொள்ள போகிற அந்த பெண்ணை தனியாக வைத்து வாழ வைக்க வேண்டும். அப்போ அவனுக்கு வீடு இருக்கணும். அப்பா அம்மா அவனுடைய தயவுலெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இன்றைக்கி மட்டும் அந்த ரூல்ஸ் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், பாதி பேருக்கு கல்யாணமே நடக்காது. ஏன்னா ஒருத்தனுக்கு வீடு கிடையாது. வீடு கிடையாது மட்டும் கிடையாது, கல்யாணம் ஆனதுக்கு பின்னாடி கூட அப்பா அம்மா கிட்ட தான் கை நீட்டுது செலவுக்கு. ஆக நிச்சயமாக எவனுக்கும் கல்யாணம் நடக்காது. ஆக யூத சமூகத்தில் வீடு இருக்க வேண்டும். தன்னுடைய மனைவியை அவன் வைத்து காப்பாற்ற வேண்டும். அந்த சூழல் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, என்ன நடக்கிறது? ஒரு ஆண் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் இது போல பூசை வழிபாடு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. திடீரென ஒரு நாள் மணமகன் வருவான், மணமகளுடைய வீட்டுக்கு வருவான். அந்த பெண்ணை அவன் அழைத்து கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு போவான். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இவன் தான் திருமணம் செய்து கொள்ள போகிறான் என்று எல்லாருக்கும் தெரியும். அப்பா அம்மாவுக்கு தெரியும், பெற்றோர்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே தன்னுடைய மனைவியை அவன் அழைத்து கொண்டு போவான். இதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா 10 மணமகளுடைய தோழியர்கள். ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்லுவார். மணமகன் யாருடைய வீட்டுக்கு வருகிறார்? மணமகளுடைய வீட்டுக்கு வருகிறார். இந்த மணமகளுடைய தோழிகள் என்ன பண்ணுறாங்க? 5 பேர் விளக்குகளை ஏற்றி வைத்திருக்கிற 5 பேர் விளக்குகள் அணைந்து போகிறது. மணமகன் வந்து மணமகளை அவள் வீட்டுக்கு தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறார். இயேசு சொல்ற ஓமை. ஏன்னா அந்த சமூகத்தில் அப்படிதான் மணமகன். இயேசு கூட
தன்னை மணமகனாக வைத்து திருச்சபையை மணமகளாக வைத்து சொல்லுவார். யோவான் நற்செய்தியிலே தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்வார், நான் செல்கிறேன், உங்களுக்காக இடம் ஏற்பாடு செய்துவிட்டு நான் வருவேன், திரும்பி வந்து உங்களை நான் அழைத்து செல்வேன். எங்கே இடம் ஏற்பாடு செய்கிறார் ஆண்டவர்? விண்ணகத்தில் ஏற்பாடு செய்கிறார். அவர் மணமகன், மணமகளை அழைத்து செல்ல மீண்டும் வருவார். அப்போ அவர் சொல்றாரு, உங்களுக்காக இடம் ஏற்பாடு நான் செய்திருக்கிறேன். அப்போ யூத சமூகத்தில் திருமணம் என்பது நாம் நினைக்கிற போல எல்லாரும் ஒன்னா வந்து அப்படிலாம் கிடையாது. மணமகன் தன்னுடைய மனைவியை அவன் அழைத்து செல்கிறான். பிரியமானவர்களே, இங்கிருந்து தான் நாம் இந்த வாசகத்துக்கு வருகிறோம். இப்படிதான் கல்யாணம் நடக்கும். இப்போ மரியாவுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு, பெட்ரோத்தல் முடிஞ்சிச்சு. என்ன நடக்கணும்? ஐயோ, திருமணம் நடக்கணும். புரியுங்களா? திருமணம் நடக்கணும். திருமணம் செய்து கொள்ள யார் நிச்சயம் பண்ணியிருக்கிறார்? யோசேப்பு பண்ணியிருக்கிறார். இப்போ யோசேப்பு வந்து என்ன செய்யணும்? மரியாவை அழைத்து செல்ல வேண்டும். ஆனால் இங்க யோசேப்பு வரல, வானதூதர் வந்துட்டார். வானதூதர் வந்து மரியாவை அழைக்கிறார். மரியா வானதூதரை அனுப்பியது யார்? வானதூதர் அனுப்பியது கடவுள் அனுப்பியிருக்கிறார். பிரியமானவர்களே, யோசேப்புக்கு தான் நிச்சயம் பண்ணியிருக்காங்க, மரியா யோசேப்பினுடைய மனைவியாக மாற வேண்டும். ஆனால் கடவுளுடைய திட்டம் என்னென்றால், மரியாள் ஆண்டவருடைய மனவாட்டியாக மாற வேண்டும். ஆண்டவருடைய மனவாட்டியாக, உடல் அளவு மனவாட்டி அல்ல, மாறாக ஆண்டவருடைய மகனை பெற்றெடுக்க வேண்டிய நிலைக்கு வர வேண்டும். எனவே யோசேப்பு வீட்டுக்கு வருவதற்கு முன்பாக வானதூதர் வீட்டுக்கு வந்துட்டார். வந்துட்டு இப்ப மரியாவை கூப்பிடுகிறார். என்ன சொல்லி கூப்பிடுகிறார் மரியாவை வானதூதர்? அருள்மிக பெற்றவரை வாழ்க. ஆனால் நாம் அன்றாடம் ஜெபிக்கிற போது, ஜெபமாலை சொல்லுகிற போது மங்கள வார்த்தை ஜெபத்தை என்ன சொல்றோம்? அருள் நிறைந்த மரியே வாழ்க அப்படின்னு சொல்லுகிறோம். ஆனால் விவிலியத்தில் அருள் நிறைந்தவரை வாழ்க என்று தான் சொல்லப்படுகிறது. மரியே என்ற வார்த்தையை வானதூதர் சொல்லலை, இல்லையா? பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் ஒருவருக்கு புதிய பெயர் கொடுக்கப்படுகிறது என்றால் புதிய பணி கொடுக்கப்படுகிறது. ஆபிரகாம், அப்படிதான் ஆபிரகாமுடைய பெயர் முதல்ல. ஆனால் கடவுளுடைய பணி கொடுக்கப்பட்டது பின்னாடி ஆபிரகாம் என்ற அந்த பெயர் என்னவா மாறுது? ஆபிரகாம் என்று பெயர் வைக்கிறார். யாக்கோபு இதுதான் அவருடைய பெயர். ஆனால் அவருடைய பெயர் கடவுள் என்னவா மாற்றுகிறார்? இஸ்ராயேல் என்று மாற்றுகிறார். புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். சீமோன் என்பது யாருடைய பெயர்? பேதுருடைய பெயர். நீ இனிமேல் சீமோன் அல்ல, மாறாக பேதுரு என்று பாறை என்று அழைக்கப்படும் பேதுரு என்று. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, புதிய பணி கொடுக்கப்படுகிறது. எனவே வானதூதர் மரியாவை அழைக்கிற போது மரியே என்று அழைக்கல, புதிய பெயர் கொடுக்கிறார். புதிய பெயர் என்ன? அருள் நிறைந்தவரே. இதுதான் பெயர். மரியாவை அழைக்கிற போது அருள் நிறைந்தவரே என்ற புதிய பெயர் கொடுக்கப்படுகிறது. ஃபுல் ஆஃப் கிரேஸ், ஹெயில் ஃபுல் ஆஃப் கிரேஸ். ஹெயில் மேரி அப்படின்னு சொல்லல, ஹெயில் ஃபுல் ஆஃப் கிரேஸ் என்று சொல்லுகிறார். புதிய பெயரை கொடுப்பதன்படியாக இன்னும் வானதூதர் நான் ஏன் உன் வீட்டுக்கு வந்தேன் என்பதை தெளிவுபடுத்துகிறார். நீ யோசேப்புக்கு மனவாட்டியாக போனாலும் கூட நீ கடவுளுடைய மனவாட்டியாக இருக்க வேண்டும் என்றால் கடவுளுடைய மகனை நீ பெற்றெடுக்க வேண்டும். புதிய பொறுப்பை, புதிய பணியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், கடவுள் உனக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறார். அதனால் புதிய பெயரை வைக்கிறேன் என்று அருள் நிறைந்தவரை வாழ்க என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, ஆனால் இது சொன்ன உடனே அன்னை மரியாள் சந்தோஷப்பட்டாளா? கலங்கினாள். அவள் கலங்கி நின்றாள். ஏன் கலங்கி நின்றாள் அப்படின்னா, வானதூதரை பார்த்து பயப்படல. மரியா அஞ்ச வேண்டாம் வானதூதர் சொல்றார். ஏஞ்சலை பார்த்து மரியா பயப்படல. அவள் சொன்ன வார்த்தை தான் கலங்கியது, அவள் உள்ளத்தை கலக்கியது. ஏன் என்றால், நான் யோசேப்புக்கு மனைவியாக மாறப் போகிறேன். யோசேப்பு ஏற்கனவே நிச்சயமாகி இருக்கிறது. நான் அவருக்கு மனைவியாக மாறுகிற போது இப்போது ஆண்டவரை நீர் என்னை அழைக்கிறேன். அதுவும் என்ன சொல்லி? அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டு உம்மோடு இருக்கிறார். அது பின்பாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போற. இப்போ நான் கல்யாணமே ஆகல, நான் எப்படி குழந்தையை பெற்றெடுக்க முடியும்? அது இயலாத ஒரு காரியம், நடக்காத ஒரு காரியம். இந்த வார்த்தையை பார்த்து கலங்கினாள்.
ஒருவேளை மரியா யோசேப்பு கல்யாணம் ஆன பின்னாடி இந்த வார்த்தை சொல்லி இருந்தால் கலங்கி இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு குழந்தை பிறக்கும், யோசேப்பு என்னுடைய கணவனாக இருக்கிறார், நான் திருமணம் ஆகிட்டேன், எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை நீ பெரியவராக இருப்பீர், தாவீதின் அரியணையில் உட்காருவார், அதெல்லாம் சொன்னால் ஏன் ஓகே, என் பையனுக்கு நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்க போகுது. ஆனால் நான் இப்போ வேர்ஜினாக இருக்கிறேன், நான் கன்னியாக இருக்கிறேன், எப்படி எனக்கு மகனே இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு எப்படி நடக்கும்? இந்த கவலை, இந்த புரிதல் இல்லாமல் அன்னை மரியாள் கலங்குகிறாள். அப்போது அன்னை மரியாளுக்கு ஆண்டவுடைய 5 ப்ராமிஸ் அங்கே கொடுக்கப்படுகிறது. படிப்போம். 1, அவருக்கு இயேசு என்ற பெயர் இடுவீர். அதுக்கு அடுத்து இதான் முதல் ப்ராமிஸ், அவர் பெரியவராய் இருப்பார், உம்முடைய மகன் பெரியவராய் இருப்பார். 2வது உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார், 2வது ப்ராமிஸ். 3வது அவர் தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார், 3வது ப்ராமிஸ். 4வது அவர் யாக்கோபின் குடும்பத்தினின்று என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். மிக முக்கியமான வார்த்தை, தாவீதின் குலத்தினின்று சொல்ல, யாக்கோபின் குலத்தினின்று. பிரியமானவர்களே, யாக்கோபின் குலம் 12 குலம், அதில் 1 இஸ்ராயல் மக்களாக வந்தாங்க, 2வது இஸ்ராயல் மக்கள் புற இனத்தாராக மாறிட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்க வேற்று இனத்தாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க பிற இனத்தாராக மாறிட்டாங்க. இஸ்ராயல் மக்களை யூத மக்களை ஒன்றா சேர்க்கலை. ஐயோ நீ தீட்டுப்பட்டவன், நீ வேற ஜாதியை வேற இனத்தை நீ கல்யாணம் பண்ணிட்ட, இனிமேல் யூதன் கிடையாது என்று சொல்லி ஒதுக்கிட்டாங்க. அவங்களை தான் சமாரியர் என்று அழைக்கிறோம். ஆனால் இங்கே சொல்றாரு தாவீதின் குலத்தினின்று அல்ல, யாக்கோபின் குலத்தினின்று. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவர் இஸ்ராயல் மக்களுக்கும் அரசனாக இருப்பார், பிற இனத்தாருக்கும் அரசனாக இருப்பார். அதனால தான் நாமெல்லாம் கடவுளை சொந்தம் கொண்டாட முடியுது. ஒருவேளை அன்னைக்கு நீ யாக்கோபின் குலத்துக்கு மட்டும் சொல்லி இருந்தால் நாமளும் ஆண்டவரை சொந்தம் கொண்டாடி இருக்க முடியாது. ஆக யாக்கோபின் குடும்பத்தினின்று என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இருக்காது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு முடிவு இருக்கும், ஆனால் ஆண்டவருடைய ஆட்சிக்கு முடிவே. இந்த ப்ராமிஸ் 5 ப்ராமிஸ் தான் வான தூதர் மரியாவுக்கு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அது நடந்ததா இல்லையா? நடக்குதா இல்லையா? நடக்கிறது. இப்போ நான் உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய செய்தி என்னவாக கொடுக்கிறேன் என்றால், கப்ரியேல் சம்மனசு மாதாவுக்கு வருகிற போது ஆண்டோடைய திட்டத்தை சொல்லுகிற போது இது எங்கடமாகும், நானும் கணவனை அறியேனே அப்படிலாம் கொஸ்டின் பண்ணுறாங்க. இதே கப்ரியேல் சம்மனசு சக்கரியாவுக்கு சக்கரியா யாரு? எலிசபெத் அம்மாளுடைய கணவர். அவர் கோயிலை பலி செலுத்தும் போது கப்ரியேல் சம்மனசானது அவருக்கும் காட்சி கொடுப்பார். உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படி சொல்லுகிற போது, அது எப்படி, நாங்கள் தான் வயசானவர் ஆகிட்டோங்க, எலிசபெத்து வயசாகிடுச்சு, இனிமேல் குழந்தை பிறக்கக்கூடிய சூழல் இல்லை அப்படி சொல்லும்போது அவரு மறுப்பார், வானத்துடைய வார்த்தையை மறுப்பார். மரியாள் எப்படி கேள்வி கேட்டாலோ அதே போல சக்கரியாவும் கேள்வி கேட்டாங்க. ஆனால் சக்கரியாவுக்கு அங்கே என்ன நடந்தது? ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தார் கடவுள். என்ன பனிஷ்மெண்ட்டு? நீ இனிமேல் பேச முடியாது, நான் சொன்னதை நீ நம்பல, பேச மாட்டேன். எத்தனை மாதம்? நீங்கள் அப்பத்திலிருந்து 10 மாதம் சொல்லி, ஒரு குழந்தை 9 மாதம் சொல்கிறேன், 10 மாதம் சொல்லி. ஓகே, பேர் எத்தனை நாள் வச்சாங்க? ஓகே, ஆக காட்சி கொடுத்து வார்த்தை சொன்னார். ஆனால் சக்கரியா மறுத்தாரு, அவர் பேச முடியாமல் போச்சு. 9 மாதம் பேச முடியாமல் போச்சு. அந்த ஒரு நிமிஷம் அவர் பேசாமல் இருந்திருந்தா 9 மாதம் அவர் பேசியிருப்பார். அமைதியாக ஏற்றிருந்தான்னு வச்சுங்களேன், பேசியிருப்பார். சில சமயத்தில் நம்ம பேசாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. பேசி தான் ரொம்ப பிரச்சனையை நம்ம உண்டாக்கிக்கிறோம். சரி, அது வேற விஷயம், விட்டுடுவோம். ஆக அந்த நிமிஷத்தில் பேசுறதுனால 9 நிமிஷம் அவர் பனிஷ்மெண்ட் அவருக்கு. ஆனால் மாதாவு கூட அதான் இது எங்கடமாகும், நானும் கணவனை அறியேனே, நான் கண்ணி ஆயிற்றேன். அவங்களும் வானத்துடைய வார்த்தையை ஏற்றுக்கலை முதல்ல. ஆனால் மாதாவுக்கு என்ன கிடையாது, பனிஷ்மெண்ட் கிடையாது. இது ரொம்ப அநியாயம் இல்லை? ஆண்களுக்கு மட்டும் பனிஷ்மெண்ட்டு, பெண்களுக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் இல்லை. வானத்து கூட பார்ஷியாலிட்டி பார்க்குறாரு. சக்கரியா தான் சொன்னார், மாதம் அதான் சொன்னாங்க, ஆனால் அவங்களுக்கு மட்டும் பனிஷ்மெண்ட். ஏன்? என்ன பண்ணோம்? கல்யாணம் ஆகிட்டு ரெடியாக இருக்காதா?
அவர் வயசாயிட்டு தாத்தா வாயிட்டு உட்காந்துருக்காரு. கல்யாணம் ஆயிட்டு ரெடியா, கல்யாணம் ஆயிட்டு ரெடியா தான் இருக்காரு. எதுக்கு ரெடியா இருக்காரு? கரெக்டு தான் பெரியமானவர்களே, அவங்க சொன்னது சரியான பதில் தான். மரியா வேர்ஜின், கன்னி குழந்தை பெற்றெடுக்க முடியாது. ஆனால் எலிசபெத் அம்மாள் திருமணமானவள், கணவனோடு இருக்கக்கூடியவள். there is a possibility இல்லையா? திருமணமான பெண்ணுக்கு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கன்னிக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை. எனவே மாதா கேட்கிற போது அது நியாயமாக இருக்கிறது. ஆனால் சக்கரையா கேட்கிற போது அது நியாயமில்லாத கேள்வி. ஏனென்றால் ஆபிரகாம் வயதான காலத்தில் குழந்தை பெற்றெடுத்தார். சாராள் வயதான காலத்தில் குழந்தை பெற்றெடுத்தார். அது மட்டுமல்ல, சக்கரையா ஒரு குருவானவர். அந்த குருவுக்கு விவிலியம் தெரியும், பைபிள் தெரியும். அப்போ விவிலியத்தில் இந்த வயதான காலத்திலே குழந்தை பெற்றெடுத்த தாய்மார்கள் எல்லாம் இருக்கிறார்கள். சாராள், எங்கே அண்ணா, இவங்களெல்லாம். அப்போ உனக்கு பைபிள் தெரியுது, கடவுளுடைய செயல்பாடு எல்லாம் தெரியுது. அப்படி இருந்தும் ஒரு குருவாக இருந்து கடவுளுடைய செயல்பாடு தெரிஞ்சு நீ இதெல்லாம் கேள்வி கேட்கறன்னா உன்னை சும்மா விடுவாங்களா? என்ன பண்ணாது கடவுள்? நீ கடவுளுடைய வார்த்தையை நம்பல, எல்லாம் தெரிஞ்சு கூட நீ கடவுளுடைய வார்த்தை நம்பல, அதனால உன் வாயை மூடு அப்படின்னு சொல்லி 9 மாதங்கள் பேச வைத்து. ஆனால் மரியாளுக்கு அப்படி அல்ல. அவள் விவிலியத்தையும் அறியாதவள், சாதாரண பெண். அவள் கன்னி. எனவே அவள் கேட்டது கடவுளுக்கு நியாயமாக இருந்தது, தண்டனை கிடையாது. என்ன சொல்ல வருகிறேன் பிரியமானவர்களே, சில சமயத்தில் ஆகாசி எப்படி கடவுளுடைய வார்த்தையை கேட்க மறுத்து, நான் அசிரிய மன்னனுடைய உதவி தான் நான் கேட்பேன். இங்கே சக்கரையா கடவுளுடைய அற்புதங்கள் எல்லாம் தெரிஞ்சும் கூட நம்பாமல் இருப்பது போல சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதுபோல தான் இருக்கிறோம். கடவுளுடைய அரும்பெரும் செயல்களை நம்பாமல் இருக்கிறோம். இன்னைக்கு அன்னை மரியாளுடைய விழாவை கொண்டாடுகிற போது அன்னை மரியாளுடைய மனநிலை கேட்போம். ஆண்டவரே, உம்முடைய அடிமை, உமக்கு தெரியும் எல்லாம் உம்மால் கூடும். எனக்கு நடக்காத ஒரு காரியத்தை கூட நீங்கள் நடத்தி வச்சுக்கிங்க. ஆக நான் உண்மை நம்புகிறேன், உம்முடைய அடிமையாக இருக்கிறேன் என்று அன்னை மரியாள் கடவுளுக்கு தன்னை முழுமையாய் கொடுத்தது போல நாமும் கடவுளுடைய திட்டத்தை, கடவுளுடைய வார்த்தைகளை நம்புவதற்கு முயற்சிருப்போம்.